வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம பார்க்க போற டாபிக் வக்ர சனி. சரிங்களா? பொதுவா வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறிய நிலை, அவ்வளவுதான். சரிங்களா? அதுல ஒரு கிரகம் ரிவர்ஸ்ல போகுது, ரிவர்ஸ்ல பாக்குது, அந்த மாதிரிலாம் பலன் எதுவுமே கிடையாது. ரிவர்ஸ்ல எந்த கிரகமும் பார்க்கவும் செய்யாது. எந்த இடத்துல இருக்குதோ அது அதே இடத்துல இருந்து தான் பார்க்கும். வக்ரம்ங்கிறது சூரியன்ல இருந்து 5ஆம் இடத்தில், சூரியனுக்கு 5ஆம் இடத்துல இருந்து ஆரம்பிச்சு 5, 6, 7, 8, 9 வக்ர நிவர்த்தி. 5ஆம் இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி. சரிங்களா? இதுதானே தவிர அதுல வேற ரிவர்ஸ்ல பாக்குறது, ரிவர்ஸ்ல போகிறது அப்படிலாம் போகாது இந்த கிரகம். அது ஒரு இருமாற்று தோற்று பிழை அப்படின்னு தான் அதை நம்ம சொல்றோமே தவிர எந்த கிரகம்லாம் பின்னாடி போகிறது கிடையாது. ராகு கேது மட்டும்தான் எப்பவுமே ரிவர்ஸ்ல போறவங்க, மற்ற எந்த கிரகம்லாம் பின்னாடி போறது இல்லை. அது ஒரு மாய பின்ப தோற்றத்தை நமக்கு காமிக்குதே தவிர எந்த கிரகமும் பின்னாடி போறது இல்லை. சூரியனை இப்படி திரும்பி வரும்போது அது பின்னோக்கி வர்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதானே தவிர அது எந்த கிரகமும் ரிவர்ஸ்ல எல்லாம் சுத்துறது இல்லை. சரிங்களா? இதுதான் வக்ரத்துக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன். சரி, வக்ர கிரகம் என்ன பண்ணும்? தன் இயல்புக்கு மாறிய நிலை, அவ்வளவுதான். வக்ர கிரகம் என்ன பண்ணும்? சரி, சனியை உதாரணம் எடுத்துக்கோ, வக்ர சனி. சரிங்களா? நார்மலா இருக்க சனி என்ன பண்ணுவாரு? உடல் உழைப்பு, அடிமை ஜீவனம், எதையுமே ஒரு கஷ்டப்பட்டு பண்றது, ஒரு நோய் நொடி, கடன், இந்த மாதிரி சோம்பேறித்தனம், மந்தத்தனம், இந்த மாதிரி கொடுப்பாரு. இது நார்மலா இருக்கு. வக்ர சனி இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். கஷ்டப்பட்டு உங்களை உழைக்க வைப்பாரு, அது ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கும். ஏசி ரூம்ல வேலை பார்க்க வைப்பாரு வக்ர சனி. சனி வக்ரம் பெற்ற ஜாதகத்தை நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அந்த வேலையில திருப்தியே வராது. எந்த வேலைக்கு போனாலும் திரும்ப திரும்ப வருவாங்க. ஒரே வேலையில இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருக்கும் அவங்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா. வக்ர சனி இருக்கிறவங்களுக்கு கர்மா பேக்கேஜ் அதிகமா தூக்கி வைப்பாரு, அழுத்தம் திருத்தமா செய்வார். தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய காரகத்துவத்தை அழுத்தம் திருத்தமா கொடுத்தே தீரும் அந்த கிரகம். அதுதான் வக்ரம். சரிங்களா? ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வச்சு உங்களை அதிகமா சம்பாதிக்க வைப்பார். அதே நேரத்துல நார்மலா இருக்கிற சனி கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிறிய அமௌண்டா கிடைக்கும். இதுதான் இந்த வக்ர சனிக்கு இதுக்கு வித்தியாசம். ஒரு தொழில் பார்க்க மாட்டாங்க, ஒரு வேலையில நிலைச்சிருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த வக்ர சனி. சரிங்களா? இதுதான் இந்த வக்ரத்துக்கு உண்டான எக்ஸ்ப்ளோரேஷன்.